டிவோர்ஸ் ஆன பெண்கள் அப்புறம் வந்து ஆன்டிலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்க டார்கெட்டே இளைஞர்கள் தான். இளைஞர்களை வந்து தன் வசப்படுத்துறாங்க, தன் வலைக்குள்ள விழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. இது மாரி நடக்கிறது உண்மைதான். ஆனா, அதுக்கு வந்துட்டு கல்ப்ரிட் வந்துட்டு விமன் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட்டு உளவியல் சார்ந்து நம்ம வந்துட்டு ஆண், பெண் அவங்கள பத்தி நம்ம ஒண்ணு புரியணும். ஒரு பெண் வந்துட்டு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவளுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். தனியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில உள்ள பெரிய பிரச்சனைகளா இருக்காது. ஆனா கல்யாணம் ஆயிட்டு ஒருவேளை அந்த ஒரு திருமண வாழ்வு சரியா அமையல, டிவோர்ஸ் ஆகுது, இல்ல விடோயர் ஆறாங்க. அப்ப தனியா வரக்கூடிய பெண் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகும். வல்னரபிள். வல்னரபிள்னா எப்படின்னா, யாருனாலும் ஈஸியா உடைச்சிட முடியும். நம்மளுடைய வில் பவர், மென்டல் பவர் எல்லாமே டவுன்ல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு, அப்ப யாராவது வந்துட்டு ஒரு சாஃப்ட் டச். ஏன்னா, அத தான் அந்த பெண்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. நம்ம பெண்ணியம் பேசலாங்க, ஆணியவாதிகள் நெறைய பேசலாங்க. இயற்கை வந்துட்டு படைச்ச சில விஷயங்கள நம்ம மாத்த முடியாது. ஆணுன்றவன் பெண்களுக்கு பாதுகாப்பாவும், அன்பு தரவனாவும் இருக்கணுங்க. அவன் வந்துட்டு எப்படின்னா, ஒரு கட்டிலங்காலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நம்ம தமிழ் செய்யுள்கள்ல. அதுதாங்க ஆண். நம்ம 1000 பேசலாங்க. பெண் வந்துட்டு என்னதான் குஸ்தி வெறி மாதிரிலாம் போட்டு, இந்த ஜிம்மு கிம்முலாம் போயிட்டு எப்படி வேணாலும் இருந்தாலும், இயற்கை பெண்ணை வந்துட்டு படைச்ச விதம் என்னன்னா, மென்மை, வீரத்தோட கலந்த மென்மை, தாய்மையோட சேரும்போது தான் அது முழு பெண்மை. கரெக்ட்டுங்களா? எப்படிதான் மாறினாலும் ஒரு பெண் கடைசியில இந்த மாதிரி பாதிக்கப்படுறா, கணவனால வந்துட்டு ஏமாற்றப்படுறா, இல்ல கணவன் இறந்துடுறாரு, சமுதாயத்துல தனித்து விடப்படும்போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பெண், அப்போ தனியா இருப்பா, சுத்தி குடும்பம் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு குடும்பம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுடைய குடும்பம்ன்றது கணவனோடன்னு ஆயிடும். அப்ப கணவன் இல்லாத போது தன் கூட பிறந்தவங்களோ இல்ல தன்னுடைய தாய்மார்களோட தந்தைமார்களோ இருக்கும்போதும் அந்த பெண்கள் தனியாக தான் உணர்வாங்க. ஏன்னா தனக்கான குடும்பம் இல்லைன்ற ஒரு சூழலில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆண்கள் நல்லா வந்துட்டு காதலுடனும் அன்புடனும் பாதுகாப்பு தரக்கூடிய விதமாக பேசும்போது அவங்களுடைய மனசு இலகும். நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த இப்போ லேட்டஸ்ட் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆலுமன்ஸ் ஸ்டேஷனுக்குலாம் போவாங்க பெண்கள், புருஷனோடலாம் பிரச்சனை அது இதெல்லாம் போவாங்க அங்கே இங்கன்ட்டு. கடைசியில் அந்த ஸ்டேஷனில் ஏதோ ஒரு போலீஸ்காரனால ஏமாற்றப்பட்டு இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அப்புறம் கடைசியில் அவங்க வந்து சொல்லி ஆல்ரெடி இவங்க வந்துட்டு டிவோர்ஸ்னு வந்தவங்க, இன்னொருத்தனால பாதிக்கப்பட்டேன்னு வந்தவங்க, கடைசியில் இந்த போலீஸ் மேலே வந்துட்டு புகார் கொடுக்குறாங்க, இல்லை இந்த போலீஸ்னால பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அப்பா ஆறுதலா, இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் அதே தான். அது வெளியே வர்றதில்லை. ஏன்னா ஆண்மைன்றது அது வேற மாதிரி தான் சமுதாயத்தில் பார்க்கப்படுது. இயற்கையும் ஆண்மை அப்படின்ற அந்த டெஃபினிஷனை தனியாக வந்துட்டு படிச்சிருக்குங்க. பெண்மைன்றது அது வேற. அப்போ பெண் வந்துட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு ஆணோட இருக்கும்போது அது காதலாக மாறும்போது அந்த ஆண் ஒருவேளை இந்த பெண்ணோட சின்ன பையனாக இருந்தாலோ இல்லை சிங்கிள், அதாவது இவன் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத ஒரு ஆணாக இருப்பான், இந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆகி பிரிஞ்ச ஒரு விதவை பெண்ணாகவோ இல்லை டிவோர்ஸ்டாக இருக்கலாம். அப்படின்னும் போது சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பையனை வந்துட்டு குறை சொல்ல மாட்டாங்க. உளவியல் ரீதியாக அந்த பெண்ணாவை இன்னொரு ஆம்பளையோட வாழ முடியல, குடும்பம் நடத்த முடியலன்னு தான் விட்டுட்டு போயிட்டான். இவன் உன்னை வச்சுட்டு என்னடா பண்ண போறா, இப்போ உன்னை மடிக்கி போட்டாளா? காரணம் நம்ம சமுதாய கட்டமைப்பு இன்னும் பெண்களுக்கு சாதகமா இல்லைன்றதை நம்ம உணரணும். கூகுள் சர்வே என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு ஆண் இன்டர்நெட்ல உட்கார்ந்தா அதிகமா ஒரு பொண்ணுகளை பத்தி தான் சர்ச் பண்றான், அவனுக்கு பொண்ணுங்க கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பெண் அதிகமா சர்ச் பண்ணும்போது அதிகமா ஆணை பத்தி சர்ச் பண்றது இல்லை. இன்னொரு சர்வே என்ன சொல்லுது தெரியுங்களா? கல்யாணம் ஆன ஆண் அவன், அதாவது நான் முதல்ல சொன்னது வந்துட்டு சிங்கிளாக இருக்கக்கூடிய ஆண் பெண். கல்யாணம் ஆன ஆண் அதிகமாக என்ன தெரியுமா சர்ச் பண்ணுறாங்க? பொருளாதாரத்தை எப்படி கூட்டுறது, எப்படி வாழ்க்கையை பிரிக்கிறது அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க.